திருவாரூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெருங்கி வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தற்போதிருந்தே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. இதற்கு தாவேகா விதிவிலக்கல்ல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். தமிழகம் முழுவதும் சனிக்கிழமைகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து அரியலூரில் பேசிய விஜய் பின்னர் நாகை, திருவாரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இரு மாவட்டங்களிலும் தாவேகா தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக திருவாரூர் தியாகராஜர் கோவில் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொண்டார் விஜய். அப்போது திருவாரூர் பனகல் சாலை சந்திப்பில் ராட்சத கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தாவேகா நிர்வாகிகள் அணிவித்தனர். இந்த நிலையில்தான் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை அனுமதி இல்லாமல் மாலை அணிவிக்கப்பட்டதாக கூறி தாவேகா நிர்வாகிகள் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக திருவாரூர் மாவட்ட தலைவர் மதன் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் கிரேன் உரிமையாளர் ராஜேஷ் என்பவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.